ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செரண்டிபிட்டி எம்பரஸோட லாஸ்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் பேங்க் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த லெட்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோட அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் அந்த லெட்டர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோட அம்மா பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின், ஓ நீங்களா ஆண்டி? ஆண்டி நான் வந்து சும்மா பேப்பரை வச்சு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருந்தேன், அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் உள்ள பேப்பரையும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்குறா. ஆனால் அவங்க அம்மாவும் அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு உன்னோட லைஃப்பில் லவ்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குவா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணி நம்ம சாங்கோட ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம ஹீரோயின் எப்போ வருவான்ட்டு. ஆனால் இவன் வரவே காணோம். இவனும் ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான், அவளை காணோம். அப்படியே இவனும் சரி நானும் இங்கேருந்து கிளம்புறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை தேடி வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தவங்க அம்மா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து டீ கொடுத்துக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நைஸாக அந்த லெட்டரை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறா. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் கனெக்டட் ஆனது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக தான் கனெக்டட் ஆகியிருக்கீங்க. இருந்தாலும் இவன் பிஸ்னஸில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இவன் அதெல்லாம் தூக்கி போட்டு அவன் இங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நீ தானே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், அவனை அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இங்கேயே தானே அவனை பிடிச்சி வச்சுருக்கா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்னது, நானும் ஐயோ நான்லாம் எதுவுமே இல்லை ஆண்டி, அவர் டிசிஷன் அவர் தான் எடுத்தார், இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவை கேட்குறாங்க, அவன் இங்கேருந்து கிளம்பி வர்றதுக்காக கிளம்பி வந்தான், திடீர்னு பார்த்தா கேன்சல் பண்ணிட்டு இங்கே இருந்துட்டான், எதனால அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அதுவா, அது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அப்போ தான் அவர் வந்திருக்காரு, நிச்சயமாக அவர் வந்ததுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, நான் கால் பண்ணி கூப்பிடல, அவரே தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார், எனக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு, எனக்கு கிஸ் கொடுத்தாரு, அவர் தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணார், இதில் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை ஆண்டி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோட அம்மாவை இதெல்லாம் கேட்டுட்டு, ஆனால் அவன் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நிச்சயமாக அவனை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி ஆண்டி, அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோ அதோட இவளை தேடி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த லெட்டரில் ஒரு பேப்பர் கிடக்குது, அதை பார்த்தோன்னே உனக்கு ஏதோ நடந்திருக்குன்னு புரிஞ்சிருச்சு. இவனும் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அப்படியே மாடியில் ஏறி வரான். நம்ம ஹீரோயினும் அப்படியே வெளியிலேயே படுத்து கிடக்கிறா. இவன் வரதை தெரிஞ்சுட்டு அவனும் தூங்குற மாதிரி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து லிஜு நீ என்ன தூங்கிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சவ, ஆமாம் உனக்கா யூஎஸ்ஏல வந்து சாராவோ சாண்ட்ராவோ நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்ல, பாவம் அவங்களாம் ரொம்ப க்ரை பண்ணுறாங்களா நீ இல்லாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா நம்ம ஹீரோ கேட்குறான், நீ எங்கள் அம்மா சந்திச்சி அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம் சந்திச்சு, அவங்க நிறைய சொன்னாங்கட்டு. எங்கள் அம்மா சொல்லலாம் சீரியஸாக எடுத்துக்காது, அதெல்லாம் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவ்வளோதான்ப்பா, ஆனால் அவங்களாம் என் ஃப்ரெண்டு தான்ட்டு, அதனால் நீங்கள் அம்மா சொன்னதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காதப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ, நீ எதுக்கு இங்கே இருக்கா, நீ உங்கள் அம்மாவோட போகலாம்னுட்டு, அது என்னோட தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்கள் அம்மா என்னைய தானே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு சரி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போகிறா. நம்ம ஹீரோ என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினை நம்ம ஜிம்மை மீட் பண்ணுறதுக்காக ஸ்கூல் வாசலாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜிம்மா அவளுக்கு சமாதானம் சொல்லி அனுப்புகிறான், நீ எதுக்கும் குழம்பாத, கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும் நான் அப்படிங்கிற மாதிரி கிம்மா அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவளோட ஸ்கூலில் பார்த்தா நடந்து வந்துக்கிட்டு இருக்கா அந்த பிளே கிரவுண்ட் பக்கமாக. அப்போ பார்த்தா சோனும் மற்ற பசங்களும் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அவங்க அடிக்கிற ஃபுட்பால் வந்து நம்ம கிம்மை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதை சோனு கவனிச்சுட்டு அதை கவனிச்சுட்டு கிம்மு மேலே அந்த பால் விழுகாத அளவுக்கு டக்குன்னு வந்து தடுத்தோன்னே பாவம் அந்த பால் வந்து அவர் ஃபேஸில் அடிச்சிருது. அடித்த அடியில் அவர் மூக்கும் உடஞ்சி அதில் வந்து ரத்தமும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதோட அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இவரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மு சோனை பார்க்குறதுக்கு அவள் ரூமுக்கு வரா. அவள் வர தெரிஞ்சுக்கிட்டு இவனும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். இருந்தாலும் கிம்மு வந்து என்னாச்சு உங்களுக்கு அடி ரொம்ப பலமாக பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சாரி என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் டச் பண்ண போகிறா. இவன் டக்குன்னு கையை பிடிச்சிடான். அதுக்கு இவன், ஓ நான் கவனிச்சிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுல்ல, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு சோனும் சொல்கிறான், இல்லை இல்லை நீங்கள் செஞ்சது சரி தான், இப்போ என் மனசில் சொல்லலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனும் ஐ லவ்னு சொல்லிடுறான். இது கேட்டேன்னு கிம்முக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கிட்ட, ஆமாம் இதுக்கு மேலே நான் என்னால் மறைக்க முடியாது, நான் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிம்முக்கும் உடனே காதல் பரிசாக ஒரு கிஸ்ஸும் கொடுத்துறாரு சோனு. ஸோ ஒரு வழியாக நம்ம கிம்மோட காதலை ஜெயிச்சிருச்சிங்க. அதோட நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஹீரோ பார்க்காம மூடு அப்செட்லேயே இருந்தால அவளும் எப்படா ஆஃபீஸ் முடியும் 6 o'clock ஆகும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. 6 o'clock ஆனோன்னு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு அவளும் வேகமாக வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கா. வர வேகத்தில் பார்த்தா ஒரு பைக்கரை அவளை இடிக்க போகிற நேரத்தில் இவளும் பயந்துடா. நம்ம ஹீரோ தான் வந்து டக்குன்னு அவளை இழுத்துட்டு எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக வந்தா, ஒழுங்காக பார்த்து வர மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பழைய ஃப்ளாஷ்பேக்கை நடிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோ வந்து முதல் யூஎஸ்ஏ போயிருப்பான்ல, அப்போ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஏன்
தெரியல அப்படி ஒரு அழுக வரும். அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவான். ஆனால் அதுக்கு என்னன்னு சொல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ அழுதோன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலாம் ஏன் திடீர்னு அழுகுற, என்னாச்சு, ரொம்ப காரமாக இருக்கா நூடுல்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, ஆனால் என்னமோ தெரியல எனக்கு மாறி ஒரு ஃபீலிங்காக இருக்குது, இந்த மனசெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, அன்னைக்கு ஏன் நான் அழுதேன், காங்கோட பேர் எடுக்கும்போது நான் அழுதேன், அவனை ஏன் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதோட வலியோட அர்த்தம்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ அதே மாதிரி அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவானு அப்படின்னு நினைக்கும் போது அந்த வலி வருது, இப்போதான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அப்படி நம்ம ஹீரோயினை அப்படியே வாய்ஸில் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி வந்தாண்ட உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் இவ்வளோ வேகமாக வந்துட்டு, ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்கட்டு, நானும் உன்னை பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்ல, நம்ம ஹீரோயின் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ நானும் தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை நான் இனி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன். நம்ம ஹீரோயின் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நிச்சயமாக உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்ட்டு, எதுக்கும் கவலைப்படாத, ஒன்றும் நடக்காது, நான் எப்போதும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனும் சொல்லிட்டு அவளோட 2 பேருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் நம்ம ஹீரோவும் ஸ்டே பண்ணுறான். அவரோட நம்ம ஹீரோயின் இவனுக்காக குக்கா நூடுல்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறா. அவங்க 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டு அந்த நைட்டை அப்படியே அங்கே 2 பேரும் ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு என்னை அவசரமாக யூஎஸ்ஏ கூட்டிகிட்டு போனாங்க, எனக்காக நிறைய எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக என் ஆசைக்கு எப்போவுமே அவங்க குறுக்க நிற்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவோட சூழ்நிலையை நம்ம ஹீரோ சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோட அம்மாவும் வந்து ஊருக்கு போகிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரோட காலையில் இங்கே 2 பேரும் எந்திரிச்சு மெதுவாக பயந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கா பார்த்தா அவங்க அம்மா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோட அம்மா பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினும் குட் மார்னிங் ஆண்டி அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா எதுவுமே சொல்லாமல் வெறும் வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆஃபீஸுமே பக்கத்தில் தானே, ஆனால் அது வந்து நம்ம ஹீரோட அம்மாவுக்கு தெரியாதுல்ல. நம்ம ஹீரோயினே உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது நீ என்ன ஜோக் பண்ணுறியா, எதுக்காக நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி வந்து நின்றுட்டு இப்போ ஓகே ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இவளும் நடந்து போய்கிட்டு இருக்கா. 2 பேரும் ஒத்த முன்னும் பின்னுமா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மாவும் என்ன நீ என்னை கிண்டல் அடிக்கிறியா, எங்களோட சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இல்லை ஆண்டி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. பின்ன எதுக்காக நீ திரும்ப தேவையில்லாமல் நீ முன்னும் பின்னுமா அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்காண்டு, ஐயோ ஆண்டி நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஐயோ நீங்கள் காங்கோட அம்மா, எனக்கு காங்கோட ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை எந்த விதத்திலும் ஹர்ட் பண்ண விரும்பல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அப்போ தான் ஹீரோட அம்மா பார்க்குறாங்க, ஓ இவளோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குதா, ஓ இவளுக்கு அனிமேஷன் படம் எடுக்கிறேன்டா ரொம்ப பிடிக்குமா, ஆனால் இவளுக்கு யூஎஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி கிம்மா காட்டுறாங்க. கிம்மு சோனோட பேசுகிறதுக்கு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் சோனை வந்து கவனிக்காமல் அங்கங்கண்டு மற்றவள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பொறுத்து பார்த்த கிம்மு நேரடியாக சோன்ட்ட வந்து நான் கொஞ்சம் கூட தனியாக பேசலாமா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டோன்னா அவனை எந்திரிச்சு வரான். ஏன் என்னை பார்த்து அவாய்ட் பண்ணுறேன், என் கூட பேசவே மாட்டேங்கிறான்னு சொன்னால் அவனை ஐயோ நீ வேறு இங்கே ஸ்கூலில் நீ நான் லவ் பண்ணுறது யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம ஃபீலிங்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொண்டு ஏன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன அப்படிங்கிற மாதிரி கிம்மு கேட்டோன்னா இல்லை அது தேவையில்லாமல் அது இதுன்னு பேசுவாங்க, வதந்தியை கலப்புவாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி யாருக்கும் தெரியாமல் வேணால் நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து 2 ஸ்டூடெண்ட்டும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து அவள் கையை பிடிச்சிட்டு இருந்த கையை படக்குன்னு விட்டுட்டு இந்த வால் நல்லா இருக்கலாம் அது இதுன்ட்டு ஏதோ பேசிட்டு சரி நான் உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவரும் கோவமாக அங்கேருந்து கிளம்ப கிம்மோ ஐயோ இவனை திருத்தவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட அப்படியே இங்கே நம்ம ஹீரோயினை கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினும் உட்காந்து புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி ரீட் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி அவளும் புக்கை வச்சு அப்படி மறைச்சிக்கிறா. ஆனால் இவனும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி தூங்கிறான். உடனே தூங்கணுன்னா நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு இவன் ரொம்ப அழகாக இருக்கான்ல, இவனோட கண் மூக்கு உதடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறா. இவன் ஸ்கூல் டேஸில் உட்காந்து ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பிளே கிரவுண்டில் உட்காந்து ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இவளும் அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ நம்ம ஹீரோவை விளாட்றத பார்த்துக்கிட்டே இருப்பாள். நம்ம ஹீரோ அப்பப்போ அந்த பால் போடும்போதெல்லாம் நம்ம ஹீரோயின் வா சூப்பர் அப்படி இப்படின்ட்டு அவளையும் அறியாமல் நம்ம ஹீரோ அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பாள். அதே மாதிரி ஒரு நாள் நம்ம ஹீரோவும் லைப்ரரியில் வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். இவளும் வந்தவ டக்குன்னு காங்க நீ இங்கே தான் இருக்கியான்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான புக்கு, என் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் புக்கை காட்டுவா. இது ஸ்டோரி சூப்பராக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ 2 பேர் போவாங்க. நம்ம ஹீரோயின் ஐயோன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு மறைச்சிக்குவான் யாருக்கும் தெரியாத அளவுக்கு.
இருக்கும். அப்போ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களா. அப்போவே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நம்ம ஹீரோ அப்படி பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோயினும் அப்படியே இருப்பா. ஆனால் அவனை வந்துட்டு நீ உன் வாயை திறந்தாலே ஏதாவது உளறிக்கிட்டு தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ சொல்லிட்டு போவான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு அப்போவே என்னமோ தெரியல உன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் என் ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்ணான்னு சொன்னேன்னா அதை நான் பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உதட்டில் மூக்கில் அப்படி கை வைக்கும்போது நம்ம ஹீரோவும் டக்குன்னு முழிச்சிட்டான். நம்ம ஹீரோ வந்து தூங்குற மாதிரி நடிச்சிருப்பான் போல இருக்குது. ஆனால் அவனை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா நீ தூங்குறியான்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா இப்படியே செக் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அதோட தூங்குதுங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்து புக் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ நீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஐயோ ஆண்டி குடிக்கிறதுக்கு வீட்டில் எதுவுமே இல்லைன்ட்டு பரவாயில்ல எனக்கும் அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா நான் ஊருக்கு கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துட்டு போகலாம் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கவரை வைக்கிறாங்க. இது உனக்காக தான் கொண்டு வந்தேன், இதை நீ எடுத்துக்கோன்னு சொன்னேன். நம்ம ஹீரோயின் இது என்னென்னு பார்க்கலாமான்ட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தவ என்னன்னு தெரியல, அப்படி மூஞ்செல்லாம் அப்படி மாறிடுது. அதோட அப்படியே இங்கே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரோம், பார்த்தா பெட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அவங்க அம்மா வராங்க. ஆனால் என்னம்மா பெட்டெல்லாம் ரெடியாக இருக்குன்ட்டு. ஆமாம் எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் உடனே கிளம்பி ஆகணும் யூஎஸ்ஏக்கு, வா நீ நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்னால் 2 பேரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ அனுப்பின ரிசிக்னேஷன் லெட்டரை வந்து நான் இன்னும் அக்செப்ட் பண்ணலை, உனக்கு வேலை நிறையா இருக்குது, அதனால நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டேன், உன் மேலே நான் வந்து லாஸ்ட் ஷூட்டை அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், நீ அதுக்காக 10 டேஸில் கண்டிப்பாக நீ யூஎஸ்ஏ வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அம்மா நீங்கள் ஜோக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா நான் ஒன்றும் ஜோக்கெலாம் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன், நீ இப்போ வந்து பிஸ்னஸ் ட்ரிப் லீவில் இருக்கிறதா தான் நான் எடுத்துக்கிட்டேன், ஆனால் உண்மையிலே நீ உன் வேலை வேண்டான்னு சொன்னால் அதுக்கான சரியான ரீசன் சொல்லணும், அதுக்காக தான் உன் மேலே வந்து நான் லாஸ் சூட்டை அப்ளை பண்ண போகிறேன், நீ அதுக்கான ஆன்சரை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், அதுக்கு நீ யூஎஸ்ஏ ஒன்று 10 டேஸில் வரணும், அதுக்கு நீ தயாராக இருந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போயுமே நீ வந்து நல்லா இருக்குன்னு தான் நினைப்பேன், இப்போ நான் உனக்காக ஹெட் ஆஃபீஸில் நிறைய ஒர்க்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீ வந்து பாதையோடு விட்டுட்டு உன் இஷ்டத்துக்குலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே அப்படி காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரிம்மா நீங்கள் வழக்கு போடுங்க, அதை நான் வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க, பயங்கரமாக பனி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அதாவது அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா அவங்க அம்மா வந்து ஒரு கவர் மாதிரி வச்சுருப்பாங்களா, அந்த கவரில் வந்து கார்டு தான் இருக்கும், இந்த பணத்தை எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் எதுக்காக இது கொடுக்குறீங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை நீனு கண்டிப்பாக வந்து யூஎஸ்ஏ வரணும், அதுக்கான அந்த செலவுக்கு தான் நான் பணத்தை கொடுத்துருக்கேன், ஏன்னா என் பையன் மேலே நான் வழக்கு தொடரலான் இருக்கேன், அந்த டைமில் நீ அவங்க கூட இருந்தியாக்க அவனுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும், சப்போஸ் அவன் மட்டும் தனியாக யூஎஸ்ஏ வந்தானாக்கா அவன் திரும்பி கண்டிப்பாக இங்கே வரவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் என்ன நம்பி இவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு நான் அவங்க அம்மாவை நான் வந்து உன்னைய நம்பி கொடுக்கல, நான் காங்க நம்பி கொடுக்குறேன், உனக்கு அவன் மேலே லவ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட நீனு யூஎஸ்ஏ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிகிட்டு இருப்பா. நான் இப்போ என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு காங்கோட நான் யூஎஸ்ஏ போகிறதா இல்லை இங்கேயே இருக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்னோடய ஆசை ஆம்பிஷன் என்னோடய கோல் எல்லாமே இந்த ஊரில் தானே இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது கிம்மோட டேடி அங்கே வந்தோடனே அவங்கள கூட்டிக்கிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போடுற நம்ம ஹீரோயின் போனவன் வந்து அந்த கார்டை வச்சு பணமெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவரும் கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்ட்டு. எவ்வளோ தான் மனசில் உள்ள குழப்பத்தை சொன்னோன்னே அதுக்கு அவரும் சொல்கிறாரு, இதனால என்னம்மா நீ வந்து யூஎஸ்ஏ போகிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் அங்கெல்லாம் போய் நம்ம பல பேர் சாதிக்கலையா, நீ அந்த மாதிரி யோசிக்க வேண்டியதானே, உனக்கு உண்மையில லவ் இருந்தால் நீ அவங்க கூட சேர்ந்து போகிறதானே நல்லது, ஒருவேளை உனக்கு அங்கே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சாக்கா நீ திரும்பி வரலாம், இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்க போகிறதில்ல, நீ இதால் நீ என்னத்தை இழக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அவரும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, ஆமாம் நீ லவ் பண்ணுற பையன் யார் அப்படின்னு சொன்னோன்னா நான் தான் காங்க லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிக்கிட்டு இருந்த ஜூஸ் அப்படியே கொப்பளிச்சிட்டு நீ என்ன சொல்கிறா, நம்ம ஸ்கூலில் படித்தானே மேக்ஸ் ஜீனியஸு காங்கா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அங்கிள் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அசால்ட்டாக சொன்னால், அடிப்பாவி நீ அவனையா லவ் பண்ணுறான், அவன் எவ்வளோ ஜீனியஸ் தெரியுமா, நீ ஒரு முட்டாள், உனங்க போய் எப்படி லவ் பண்ணா, அவன் இந்த ஊருக்கு வந்தால் மொதல் அவன் என்னையெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன்னு என்கிட்டையெல்லாம் அவன் சொல்லியிருக்கேன்னு, நீ எதுக்கு தேவையில்லாமல் அவன் உன்னைய லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் எதுக்குன்னு தெரியல அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. உன்னை இப்போ என்ன நடந்து போச்சுட்டு நீ எப்படி அவளை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் கத்திக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாமல் அவளும் முழிச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே அப்படியே மஹீரோட அம்மாவை கட்டுறாங்க, அவங்க அம்மாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் மஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க, நான் லீஜனை சந்தித்தேன், எல்லா பாவமும் அவட்ட சொல்லியிருக்கேன், அவள் என்ன டிசிஷன் எடுக்கிறான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோக்கும் ஒன்றுமே புரியாமல் அப்படியே குழப்பத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே கட் பண்ணி கிம்மை காட்டுறாங்க, கிம்மு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் சோன் வந்துக்கிட்டு இருக்கும்போது சோனை பார்த்துட்டு சந்தோஷமாக கை நீட்டுறாங்க. ஆனால் அவன் வந்து அவங்க அப்பா எல்லாரும் கூட நிற்கிறனால ஆமாம் இவன்கிட்ட கையை காட்டினா மட்டும் இவன் பதிலுக்கு கையை கட்ட போகிறான், இவன் தான் நம்ம லவ் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கானு சொல்லிட்டு அவங்களும்
டென்ஷனாக கிளம்பி போகும்போது அங்கே உள்ள ஒரு பலகையில் வந்து அவங்களோட ஸ்லிப்பர் வந்து மாட்டிக்கிறது. உடனே இவங்களும் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க அப்பா எல்லாரும் பார்த்துறாங்க. பார்த்துட்டு அவங்க அப்பா கத்துறாங்க, ஏய் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்லிப்பர் போடாத, ஷூ மாட்டுன்னு ஒன்று சொன்னால் அறிவே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது சோன் விறுவிறும் வரான். வந்தவன் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பரை எடுத்துட்டு அப்படியே தூக்கி அவளோட கையை தோல் மேலே வச்சுக்கிட்டு அவளுக்கு அந்த ஸ்லிப்பர் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்க அப்பா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிம்முசுறாங்க, இதெல்லாம் நம்ம அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்ட்டு. நம்ம சோனுக்கு என்ன நினச்சாலும் அதெல்லாம் டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்துட்டு போகிறாங்க. இனிமேல் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிம்மோட டேடியை பார்த்து, ப்ரப்போசர் நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு கிம்மை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அவங்க அப்பா என்னடா நடக்குது, நீனா அப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஆமாம் நான் உங்கள் பொண்ணை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ப்ளீஸ் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மோட கையை பிடிச்சிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே உடனே நீனாண்டு அவங்க அப்பா அதிர்ச்சி ஆகிட்டு, சரி தொலைஞ்சிப்போ எப்படியோ என்னமோ நல்லா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நச்சவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயி தேங்க்யூ ப்ரப்போசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் அப்படியே அழகா தூக்கிட்டு அங்கேருந்து வேகமாக நடந்து போகிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கிம்மோட டேடிக்கு ஆனந்த கண்ணீரில் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்குது. அப்படியே அவரும் என் பொண்ணும் மருமனும் சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவரும் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோட அங்கிளை கட்டுறாங்க. நம்ம அங்கிளுக்கு ஒன் சைடாக நம்ம ஹீரோயின் மேம் மேலே ஒரு லவ்வில் ஒன்று அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல இருக்குது சானோட ரெஸ்டாரண்ட்டில். அப்போ இவரும் வந்தவர் நீ இங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பக்கத்தில் வந்தோன்னா அவங்களும் கோமா எந்திரிச்சு போகிறாங்க. ஆனால் இவன் விட மாட்டேங்கிறான். கொஞ்சம் நீ இரு, நான் கொஞ்சம் பேசணும், எதுக்காக அப்படி அவாய்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள அங்கே உட்கார வச்சுட்டு அதோட ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது பழைய ஞாபகம்லாம் அவனு சொல்ல இவங்க மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு சாணு எல்லாத்துக்கும் ஜோடி ஜோடியாக இருக்காங்க, எனக்கு மட்டும் தான் யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அதோட நம்ம ஹீரோயினை காட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோமே எதுவுமே கேட்காம அமைதியாக இருக்கான். அப்போ தான் அவள் சொல்கிறா, எனக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கணும், உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களை எந்த விதத்துலையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் இந்த ஊரை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், உன்னை பற்றி உன்னோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே வந்து இந்த ஊரில் தான் இருக்குது, இதை சுற்றி தான் உனக்கு எல்லாமே எனக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோயின் அழுகிறா, நீ எதுக்கு அழுகிறா, நீ எதுக்கும் அழுக வேண்டாம், நான் போயிட்டு கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட அழகான மெமரிஸ் எல்லாமே இந்த ஊரில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை எடுத்து கொடுக்குறான். இந்த புக்கை நீ எப்படி உன்னால் த்ரோ பண்ண முடிஞ்சிச்சு, இதில் உன்னோட நிறைய மெமரிஸ்லாம் இருக்குல்ல, இதை நீ எப்போவே மிஸ் பண்ணக்கூடாது, உன் கனவு தான் நீ எப்போதுமே போகணும், அப்போ தான் எனக்கும் அது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த புக்கை கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் அதுக்குமா அழுக தாங்க முடியாமல் அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நிச்சயமாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் திரும்பி வருவேன், நீ எனக்காக இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணோன்னே இதெல்லாம் வந்து கிம்முட்டா நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. கிம்மு ஏன்டி அவனை போக சொல்கிறா, இங்கேயே இருக்க சொல்ல வேண்டியதுண்டு, நான் எப்படி அவனை இங்கே இருக்க சொல்வேன், அது நல்லாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அது கிம்மு பேசாமல் நீனும் அவன் கூட சேர்ந்து போகலாம்ல, எதுக்காக அவனை மிஸ் பண்ணுறான், எனக்கு என்னமோ அவன் போனால் திரும்ப வருவானான்னு தெரியல, அவங்க அம்மா விடுவாங்களான்னு தெரியல, ஆமாம் அவங்க அம்மா உண்மையிலே அவன் மேலே வந்து உலக தோட்டார போடுறாங்களா இல்லை சும்மாவாவது சொல்கிறாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கிம்மு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ அவனை போக விடுறது எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட பிடிக்கலடி அப்படிங்கிற மாதிரி கிம்மு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்னால் இங்கேருந்து போக முடியாது, நான் போனால் நீ கஷ்டப்பட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அது கிம்மா இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது, ஏன்னா இப்போ தான் ஸ்டோன் இருக்காங்கல்ல, நான் அவனோட சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லணும்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் அடி பாவி உனக்கு ஆள் வந்துட்டா நீ என்னை மறந்துடுவையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களும் ஒன்றா சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி கிம்மை காட்டுறாங்க. கிம்மும் சோனி இப்போ ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அங்கிளோட லவ்வும் இப்போ கூட்டிடுச்சு போல இருக்குது. அவங்களும் நம்ம மேடத்தை லவ் பண்ணுறாங்க, மேடமும் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து நாளைக்கு யூஎஸ்ஏ கிளம்புறான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினும் வந்து பிஸியாக இருக்கா அவள் ஒர்க்கில். ஆனால் நம்ம ஹீரோயின் எவ்வளோ கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், இவளால் எடுத்து அட்டன் பண்ணவே முடியல. அதோட இவனும் சரிஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அங்கிள் கேட்குறாங்க, நீ ஏன்டா உடனே கிளம்புறா, இன்னும் வந்து லீஜு வரலையே அப்படிங்கிற மாதிரி. நான் அவள்கிட்ட காலையிலே பேசிட்டேன், அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் அவள் இருக்கட்டும், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்ப போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சா அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மறுபடியும் நீ என்னை விட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹக் பண்ணிக்கிறான். டே நீ என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறா, நீ அழுது என்னையே அழுக வச்சிடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னோன்னா சரி நல்லபடியாக போயிட்டு வா, உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான்.
இங்கே அப்படியே ஸ்கூலில் கட்டினா அங்கே பேங்கை கட்டுறாங்க. பார்த்தா பேங்க் வந்து அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த ஸ்கூலில் இப்போ ப்ரொஃபஸராக வந்திருக்கான் போல இருக்குது. இதெல்லாம் வெளியில் கிம்மும் நம்மளோட சார் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ரொம்பவே மாறிட்டான், இவன் எவ்வளோ அழகாக டீச் பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கிம்மும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவட சோனும் பக்கத்தில் இருக்கான். இங்கே பேங்கு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் எழுதின நாவலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நீங்கள் உங்களோட செகண்ட் நாவலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அந்த செகண்ட் நாவலை பற்றி நான் இது வரைக்கும் யார்ட்டையும் ஷேர் பண்ணவே இல்லை. அந்த செகண்ட் நாவலை வந்து அவன் பைத்தியம் மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த பொண்ணு அவனை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவனும் அவன் லைஃப்பை வந்து வேறு மாதிரி மாற்றிக்குவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேங்கு சொன்னோன்னா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிம்மு நீ வெளியே நிற்பா. மற்றவங்களாம் சார் இது உங்களோட ஸ்டோரி தானே, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பேங்கும் கவனிக்கிறான். அப்போ கிம்மு நீங்கள் சூப்பர், நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறா. அதை பார்த்துட்டு பேங்கும் சந்தோஷமாக இருக்கான். நல்ல வேலை பேங்கு நம்ம ஹீரோயினை மறந்துட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டான். இதை பார்க்கல நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட இங்கே ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு டிப் டாப்பாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. அவள் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அதிர்ச்சியில் எந்திரிச்சு நிற்கிறான். ஏய் நீ எங்கே வர அப்படிங்கிற மாதிரி. நானும் உங்க கூட வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே, என்னது நீ வரியா என் கூட? ஆமாம் நான் ரொம்ப நாள் லீவ் எடுத்துக்கிட்டு உன் கூட யூஎஸ்ஏ வரலான்னு இருக்கேன், எனக்கு யூஎஸ்ஏ நல்லா சுற்றி காட்டுவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி அவனும் அப்படி கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நானும் தான் அவனை லவ் பண்ணிட்டேன். ஆமாம் நீ அதுக்குள்ளே எப்படி ரெடி ஆகுனா, உனக்கு ஏது இதெல்லாம் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு, உனக்கு விசா கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னே, நம்ம ஹீரோயின் என்னது விசாவா அப்படின்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு மூஞ்சி மாறிடுது. அடிப்பாவி விசாண்டா என்னன்னு தெரியாதுன்ட்டு. ஏன் விசா இல்லாமல் யூஎஸ்ஏல அனுமதிக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அடிப்பாவி அப்போ நான் மட்டும் தான் தனியாக போகிறோன்னா நீ வரலையா என் கூட அப்படின்ட்டு அவனு கேட்க, ஓ அப்படியே அப்போ விசா எல்லாமே என்னை விட மாட்டாங்களா, ஐயோ எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே யூஎஸ்ஏ கிளம்புறாங்க. யூஎஸ்ஏ போனவங்க அவங்க அம்மா போட்ட வழக்கெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு இங்கே கொரியா வந்தாலுமே இல்லை யூஎஸ்ஏல சந்தோஷமாக இருந்தாலுமே எது எப்படியே இதோட இந்த ட்ராமா முடியுதுங்க. நானும் இதோட கிளம்புறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.